Hi friends, recently Flipkart launch ஆகி பட்டைய கிளப்பிட்டு இருக்க Mivi Color Classic அப்படிங்கிற neckband பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூப்பரான பேஸ் எஃபெக்ட்டோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியால தயாரிக்கப்பட்ட இந்த நெக்பேண்ட்ல என்ன இருக்கு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதோட ஸ்பெக் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க இந்த நெக்பேண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்க வியூல இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இனிமே வாங்க போறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். பாக்ஸ் பேக்கிங் வந்து பக்கா ஃபினிஷிங்கா கொடுத்துருக்காங்க. இதோட கலர் கூட ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த மிவி பிராண்ட்ல நீங்க வாங்குனீங்கனாலே இந்த கிரீன் அண்ட் பிளாக் இந்த கலர்ல தான் இருக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. பாக்ஸை ஓப்பன் பண்ணீங்கன்னா வழக்கமாக எல்லா நெக் பேண்ட்லையுமே இருக்கிறது மாதிரி ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே க்ரீன் அண்ட் பிளாக்ல வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சார்ஜிங்காக மினி யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இன்சைட் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இதுதான் இந்த மிவி காலர் கிளாசிக் நெக் பேண்ட். ஸோ இது வந்து ரெட் கலர், இதுலேயே பிளாக் கிடைக்குது. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிள் பேண்ட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் இந்த நெக் பேண்டில். அதுக்கடுத்து இதில் உள்ள பட்டன்ஸ் பற்றி பார்த்தலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. வேல்யூம் அப் டவுன் பண்ணுறதுக்கும் சாங் வந்து ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் பண்ணுறதுக்கும். இந்த வேல்யூம் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூம் அப் டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ் அண்ட் ப்ளே பண்ணிக்கிறதுக்கும் இதே பட்டன் தான் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. அடுத்து இதே பட்டனை 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து கனெக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே சைடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பேட்டரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி நம்ம வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக அதே சமயம் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை போட்டுட்டு எந்த ஒர்க் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே விழாமல் இருக்கிறது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட் வந்து நம்ம வீடியோவோ அல்லது சாங்கோ கேட்டுட்டு இருக்கும் போது டச் பண்ணோம் அப்படின்னா பாஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல. OnePlusல எல்லாம் இருக்கிறது மாதிரி அந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இந்த நெக் பேண்டோட ஸ்பெக் பார்த்தலாம். இதோட ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0, ஒயர்லெஸ் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர்ஸ்குள்ளே ஒர்க் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்வெட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் வந்து IPX5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நெக் பேண்டை ஒரு தடவை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 hours வரைக்கும் ப்ளே டைம் நம்ம எதிர்பார்க்கலாம் மிடில் வேல்யூமில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமாக இந்த நெக் பேண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னதும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதோட பேட்டரி பேக்கப் தான். 10 minutes சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 hours வரைக்கும் ப்ளே டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அதை டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னா சார்ஜ் இறங்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணவுடனே சார்ஜ் பண்ணிட்டேன். சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா 70% இருந்துச்சு. நார்மலாக நான் அடாப்டரில் கூட போடல, யூஎஸ்பியில் தான் போட்டேன். சிஸ்டமில் இருந்து ஒரு 10 to 15 minutes இருக்கும், ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் லைட் வந்து இண்டிகேஷன் ஆகுது ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 1.5 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். பேட்டரியோட அந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹாஃபில் தான் இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப்பை பற்றி கவலையே பட தேவையில்ல, சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சொல்லியாக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பேஸ் எஃபெக்ட். நீங்கள் பேஸ் லைக்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நெக் பேண்ட் வந்து பிடிக்கும். ஸோ நாம் கொடுக்குற இந்த 1000 rupees ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பரான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆட்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த 2 விஷயங்களை, பேட்டரி பேக்கப் அண்ட் இந்த பேஸ் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து மைக்கோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நார்மலான டைமில், அதாவது சவுண்ட் எல்லாம் இல்லாத டைமில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஹை ஃப்ரெண்ட், இது மிவி காலர் கிளாசிக்கில் ஒரு டிஸ்டர்ப் இல்லாத நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பைக்கில் போகிறப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், சவுண்ட் எப்படி இருக்குது அதை கேளுங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மிவி காலர் கிளாசிக்ல பைக்ல போகும்போது இதோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ மைக் எஃபெக்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கு. நெக்ஸ்ட் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பீக்கரில் உள்ள மேக்னெட்டிக் பவர் வந்து கம்மியாக இருக்கிறது மாதிரி ஃபீலாக இருக்குது. நார்மலாக நம்ம ஒட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுது. மற்ற பேண்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு இந்த நெக் பேண்டை சொல்லலாம். பேஸ் எஃபெக்ட் அண்ட் பேட்டரி பேக்கப்புக்காகவே. இந்த நெக் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சின்ன லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.